தேர்தலையொட்டி 2 நாள் பயணமாக ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஏப்ரல் 3ஆம் தேதி புதுச்சேரியில் பரப்புரை, மறுநாள் பாஜக நிர்வாகிகளோடு ஆலோசனை. கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின். 4வது முறையாக கொளத்தூரில் வெற்றி பெற முனைப்பு. கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக திமுகவுக்கு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பேட்டி. அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். டெல்லியை எதிர்த்து தமிழ்நாடு போராடுகிறது, அதில் தமிழகம் வெல்லும் என மு.க. ஸ்டாலின் பேட்டி. 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்றும் நம்பிக்கை. இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதான் டெல்லியும் தமிழ்நாடும் போராடுது. டெல்லியை வந்து தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றுறதுக்காக இந்த வெற்றி பெரிய வெற்றி அமைப்போம். வேட்புமனு தாக்கல் செய்த பின் திறந்த ஜீப்பில் சென்று பரப்புரை செய்த மு.க. ஸ்டாலின் செம்பியம் பேப்பர் மில் சாலையில் சாலை வலம் சென்று வாக்கு சேகரித்தார். தேர்தல் பரப்புரை வியூகம் தொடர்பாக கூட்டணி கட்சி தலைவர்களோடு மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. செல்வ பெருந்தகை, வைகோ, திருமாவளவன், பே. சண்முகம், மு. வீரபாண்டியன், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பரப்புரை. அதிமுகவை உடைக்க மேற்கொண்ட முயற்சிகளை தவிடுபொடியாக்கி சொந்த காலில் நிற்பதாக பேச்சு. மோடியும் அமித்ஷாவும் தான் பழனிசாமியின் கொள்கை தலைவர்கள் என காஞ்சிபுரம் பரப்புரையில் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். பாஜக போட்டியிடும் மயிலாப்பூரில் பழனிசாமி பரப்புரையை தொடங்கியதாக சாடல். போட்டியிட மயிலாப்பூர் தொகுதியில் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் பேருங்க அண்ணாவும் டாக்டர் கலைஞரும். எடப்பாடி பழனிசாமியோட கொள்கை தலைவர் யாரு? அமித்ஷாவும் மோடி அவர்களும். சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் தவேக தலைவர் விஜய். தனது தேர்தல் வாக்கு அரசியலை பெரம்பூரிலிருந்து தொடங்கிய விஜய். விஜயின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 625 கோடி ரூபாய். வேட்புமனுவின் போது தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தகவல். விஜயிடம் இருக்கும் 110 சவரன் தங்கம், 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரக்கற்கள். மனைவி சங்கீதா பெயரில் சுமார் 391 சவரன் நகைகள் இருப்பதாகவும் பிரமாண பத்திரத்தில் தகவல். சென்னை தியாகராய நகர், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் விஜய்க்கு சொந்தமாக வணிக கட்டிடங்கள். போரூர், கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் தவேக தலைவர் விஜய்க்கு சொத்துக்கள். விஜயிடம் BMW 530, டொயாட்டோ, லெக்சஸ் உள்ளிட்ட 5 கார்கள். கடந்த ஆண்டு TVS XL இருசக்கர வாகனத்தையும் வாங்கியுள்ளார் விஜய். தவேக பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்துள்ளார் விஜய். தந்தை சந்திரசேகர், தாய் ஷோபாவுக்கும் முன்பணம் அளித்ததாக பிரமாண பத்திரத்தில் விஜய் தகவல். பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த பின் வாகனத்தில் ஊர்வலமாக சென்றபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தவேக தலைவர் விஜய் தாய் வீட்டிலிருந்து பரப்புரையை தொடங்குவதாக நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் எங்கிருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல.
நம்மள பெத்த அம்மா இருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட ஆசையோட ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ இதெல்லாம் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு தான் உங்க விஜய் உங்க பெரம்பூர் தொகுதியிலிருந்து நம்ம பெரம்பூர் தொகுதியிலிருந்து நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். தமிழகத்தில் பாதுகாப்பு அடிப்படை வசதிகளை வழங்காத மு.க. ஸ்டாலின் முதல்வர் பதவியிலிருந்து விடைபெறப் போவதாக விஜய் விமர்சனம். தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றியாக வேண்டும் என்றும் தாவேகாவினர் மத்தியில் பேச்சு. பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதைப் பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தியே ஆகணும். தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். தேர்தல் அதிகாரி அனுமதித்த நேரத்திற்கு முன்பே பெரம்பூரில் பரப்புரையை தொடங்கிய தாவேக தலைவர். விஜயை காண முண்டியடித்த தாவேக தொண்டர்கள். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் புழக்கத்துக்கு தீய சக்தி திமுகவே காரணம். முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் நடந்த பரப்புரையில் தாவேக தலைவர் விஜய் பேச்சு. தமிழ்நாட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். கொளத்தூர் பரப்புரையில் வேட்பாளர் பெயரை மாற்றி கூறிய விஜய், VS பாபுவுக்கு பதிலாக மாதவரம் வேட்பாளர் பிரபுவுக்கு வாக்கு கேட்டதால் சலசலப்பு. வேட்பாளர் இருக்கிறாங்க, பிரபு அவர்கள். அவர் வேற, நான் வேற இல்ல. வேட்பாளர் இருக்கிறாங்க, பிரபு அவர்கள். அவர் வேற, நான் வேற இல்ல. கொளத்தூர் பரப்புரையின் போது மரத்தில் ஏறி நின்ற தாவேக தொண்டர்கள். கூட்டம் அதிகரிப்பு, மைக் பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களால் 5 நிமிடங்களுக்குள் பேச்சை நிறைவு செய்த விஜய். முதல் நாளிலேயே பரப்புரையை ரத்து செய்த விஜய். ஆதவர்ஜுனா போட்டியிடும் வில்லிவாக்கம் தொகுதிக்கு செல்லாமல் வீட்டுக்கு சென்றதால் தொண்டர்கள் ஏமாற்றம். விஜய் மற்றும் மக்களின் பாதுகாப்பு கருதி வில்லிவாக்கம் பரப்புரை ரத்து செய்யப்பட்டதாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் விளக்கம். தன்னிச்சையாக திரளும் பொதுமக்களுக்கு சரியான பாதுகாப்பை காவல்துறை வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. விஜயின் பரப்புரைக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என தாவேகா புகார். மாநில இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம். விஜயை விட ரஜினி, அஜித்துக்கு அதிக கூட்டம் வரும். நடிகருக்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறாது என செல்வ பெருந்தகை பேட்டி. நடிகர் போனா யார் வேணாலும் வருவாங்க சார். நாளைக்கு எந்த நடிகர் அஜித் வந்தாருன்னா இதை விட 2 மடங்கு கூட்டம் வரும். சூப்பர் ஸ்டார் வந்தாருன்னா 3 மடங்கு கூட்டம் வரும். கூட்டம் வாக்குகளா மாறாது. இதுக்கு நிறைய முன்னுதாரணம் சிவாஜி கணேசன்ல இருந்து இருக்கு. நாளை அல்லது நாளை மறுநாள் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. பத்மநாபபுரம் தொகுதியில் கம்யூனிஸ்ட் தான் போட்டியிடும், தொகுதி மாறவில்லை என்றும் விளக்கம். அதிமுக தேர்தல் அறிக்கையை படிக்க கூட எங்களுக்கு நேரமில்லை. அதிமுக தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்துள்ளதாக கே. பழனிசாமி கூறியிருந்த நிலையில் கனிமொழி பதில். அந்த 1000 ரூபாயாக தந்த அந்த உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று அறிவித்த பிறகு அன்னைக்கு இதை நாங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதிவிட்டு இவங்க மற்றவங்க காப்பி பண்றாங்கன்னு சொல்லும் போது வேடிக்கையா தான் இருக்கு. ஏற்கனவே பிரிட்ஜ் வைத்திருப்போருக்கு மீண்டும் பிரிட்ஜ் வழங்குவது வீண் என்பதால் கூப்பன் வழங்குகிறோம்.
தேவையான பொருட்களை மக்களே வாங்கும் வகையில் 8000 ரூபாய்க்கான கூப்பன் என கனிமொழி விளக்கம். காரைக்குடியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். மாற்று வேட்பாளராக அவரது மனைவி கயல்விழியும் வேட்புமனு தாக்கல். நான் திரள் நிதி கேட்கிறேன், அவர்கள் திருட்டு நிதி வைத்துள்ளனர் என சீமான் விமர்சனம். வாக்குக்கு கையேந்தாதீர்கள் என்றும் வலியுறுத்தல். நான் திரள் நிதின்னு கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட கேட்கிறேன், மேல அன்பு இருக்கு கொடுக்குறான். நீ திருட்டு நிதி வச்சுக்கிட்டு கட்சி நடத்துற, நான் திரள் நிதியில மக்கள் காசுல இருந்து மக்கள் இயக்கம் நான் மக்கள்கிட்ட இருந்து வாங்கி நடத்துறேன். அதையே நீ கவலைப்படுத்துற, பிச்சை எடுக்கிறான் சீமான்ற. அப்ப நீ என் மக்களை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களை கையேந்த வச்சது பிச்சை இல்லாம எப்படி இலவசமாகும்? ரூபாய் கூப்பனில் எதுவும் வாங்கலாம் என்றால் இழந்த மானத்தை வாங்க முடியுமா? திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை கடுமையாக சாடிய சீமான். ஐயா சொல்றாங்க, ஒரு டோக்கன் தருவோம், ஒரு 8000 ரூபாய்க்கு நீங்க எதை வேணாலும் வாங்கிக்கலாங்க. என்ன, நாங்க இழந்த மானத்தை வாங்க முடியுமா சொல்லுங்க? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவு. திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் சௌமியா அன்புமணி போட்டி. விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் களம் காண்கிறார் திலகபாமா. திருமாவளவன் போட்டியிடும் காட்டுமன்னார் கோவில் தொகுதி பாமக வேட்பாளராக அன்பு சோழன் அறிவிப்பு. பிரேமலதா விஜயகாந்த் களம் காணும் விருத்தாச்சலத்தில் மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம் போட்டி.